வணக்கம் நண்பர்களே! நம்ம இன்றைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்? எது ரிலேட்டடா பார்க்க போறோம் அப்டின்னா, ரொம்ப முக்கியமானது ராஜ்யசபா தேர்தல் சம்மந்தமா நெறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஆனா, அந்த மார்ச் 16 அந்த நேரத்தில தான் ராஜ்யசபா தேர்தல் நடந்து முடிஞ்சது கடைசியாக நம்முடைய இந்தியால. ராஜ்யசபா எலக்ஷன்ங்கிறது லோக்சபா எலக்ஷன் மாதிரி இப்ப 2024 நடந்தது. அதற்கு முன்னாடி 2019ல நடந்துச்சுல்ல, அது மாரி ராஜ்யசபா எலக்ஷன் நடக்காது. ராஜ்யசபா எலக்ஷன பொறுத்தளவுல எவ்ரி 2 இயர்ஸ் 1/3 வேக்கன்சி அந்த இடத்துல உருவாகும். 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வேக்கன்சி உருவாகும். ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அந்த வகையில தான் 2, 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எலக்ஷன் நடக்கும். இதற்கு இடையில வந்து அதிலயும் பை எலக்ஷனா நடக்கும். இப்ப நீங்க லோக்சபாவுக்கு வந்து 5 வருஷம் டென்யூர் இருக்கும் அந்த எம்பி. அதே மாரி ராஜ்யசபாவுக்கு 6 வருஷம் டென்யூர் இருக்கும். சரிங்களா? பதவிக்காலம் வந்து 6 இயர்ஸ் இருக்கும் மாநிலங்களவைக்கு. இப்ப ராஜ்யசபா தேர்தல் சம்மந்தமா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறணும்? இப்ப நீங்க மாநில சட்டப்பேரவை தேர்தல் எம்.எல்.ஏ. எலக்ஷன் நடக்க போகுதுன்னா, எல்லாரும் கேண்டிடேட் நிப்பாங்க. ஒரு கட்சியில திமுக, அதிமுக ஒரு கட்சியில நிப்பாங்க. நம்ம ஓட்டு போடுவோம். அதுல யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ, அவங்க வந்து வின்னிங் கேண்டிடேட்டா அனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதே மாரி தான் லோக்சபா எம்பி எலக்ஷனும் நடக்கும். லோக்சபா மக்களவைத் தேர்தலும் இதே மாரி தான் நடக்கும். தமிழ்நாட்டுல 39 தொகுதிகள் மக்களவை தொகுதிகள் இருக்கு. அதே மாரி சட்டப்பேரவை தொகுதிகள் 234 தொகுதிகள் இருக்கு. இந்த ராஜ்யசபா பொறுத்தளவுல நீங்க இதுல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறணும், அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களவை. மாநிலங்களவை. சரியா? மாநிலங்களவை தேர்தலும் கூட சொல்லலாம். சரியா? மாநிலங்களவை தேர்தலும் கூட சொல்லலாம். எலக்ஷன் பொறுத்தளவுல இது இன்டைரக்ட் எலக்ஷன். தமிழ்ல மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து இந்த ராஜ்யசபா எலக்ஷன் பொறுத்தளவுல இது எங்கேருந்து பாரோ பண்ணியிருப்போம் அப்டின்னா, பாரோடு ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால நம்ம அரசியலமைப்புல ஒண்ணா நம்ம அடுத்த நாடுகள்ல இருந்து வாங்கியிருப்போம். சரிங்களா? ஒரு 60ற்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து வாங்கியிருப்போம். அதுல ராஜ்யசபா தேர்தல் பொறுத்தவரை நம்ம சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வாங்கியிருக்கோம். சரியா? அந்த ராஜ்யசபாலயே வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? சீட் அலோகேஷன் அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா தான். ராஜ்யசபா சீட் அலோகேஷன் நான் தனியா வேணா எழுதி போடவா? இப்ப ராஜ்யசபால சீட் அலோகேஷன். சரிங்களா? அதாவது ஒரு மாநிலத்துக்கு என்ன மாதிரி மெத்தடாலஜில சீட் எல்லாத்துக்குமே ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்த அடிப்படையில தான் என்ன பண்றாங்க? சீட்டு இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு 18னா மக்கள் தொகை அடிப்படையில தான் கொண்டு வர்றாங்க. இத ராஜமன்னார் கமிட்டியோட மாத்த சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அமெரிக்கால இருக்கிறது மாரி கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. மக்கள் தொகை அடிப்படையில குடுக்க வேணாம். தமிழ்நாட்டுக்கு 2 சீட்டு குடுத்தீங்கன்னா, கேரளாக்கு 2 சீட்டு. தமிழ்நாட்டுக்கு 10 சீட்டு குடுத்தா, கேரளாக்கு 10, ஆந்திராவுக்கு 10, தெலுங்கானாவுக்கு 10 எல்லா மாநிலத்துக்குமே ஈக்குவலா குடுக்கணும். இப்ப அமெரிக்கால அப்படித்தான் இருக்கும். செனட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. 50 மாநிலங்கள் இருக்கா, ஒரு மாநிலத்துக்கு 2 சீட்டு. அப்ப மொத்தம் 100 சீட்டு தான் இங்க செனட் அந்த அவையில இருக்கும். அதே மாரி தான் ராஜ்யசபாவுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராஜமன்னார் கமிட்டில. அத ஏத்துக்கறல. நம்ம வந்து இதனுடைய சீட் அலோகேஷன் எந்த நாட்டுல இருக்கிற மாரி ஃபாலோ பண்றோம்னா, இது சவுத் ஆப்பிரிக்கா தான். நீங்க அந்த ஷெட்யூல் 4ல கூட இது சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. ஷெட்யூல் 4 இருக்குல்ல, அட்டவணை 4 இதுல கூட இது சம்மந்தமா படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்து இந்த ராஜ்யசபா சம்மந்தமா வேற என்ன? இந்த ராஜ்யசபா எலக்ஷன். மேலே போட்டோன்னா, ராஜ்யசபா எலக்ஷன். தேர்தல். இது எந்த நாட்டுல? நான் லாஸ்ட் ஸ்லைட்லயே சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்கா இதுவும். சரியா? இப்ப ராஜ்யசபால இன்னொன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு 12 பேர் வந்து நாமினேஷன் இருக்கு. சரிங்களா? 12 பேர் வந்து அக்கார்டிங் டூ ஆர்டிகில் 80 சப் கிளாஸ் 3 அடிப்படையில நாமினேட் பண்றாங்கல்ல. நாமினேஷன். நியமனம். இது எங்கிருந்து எடுத்தோம்னா, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். அயர்லாந்துல டிபிஎஸ்பின்னு எடுத்திருப்போம். டிபிஎஸ்பி அயர்லாந்துல தான் எடுத்தது. அதே மாரி வந்து பிரசிடென்ட் எலக்ஷன் குடியரசுத் தலைவர் தேர்தல் அயர்லாந்துல தான் எடுத்தது. ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் எடுத்தது.
இப்போ ராஜ்யசபா தேர்தல் எங்கேருந்து நடத்தும்? சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்தும். இது எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இது சம்மந்தமாக ஆர்டிக்கல் என்னன்னா ஆர்டிக்கல் 80 ராஜ்யசபா பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 80 சொல்லும். இதில் 80லேயே சப்கிளாஸ் 3 தான் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் பற்றினா சொல்லும். 80 சப்கிளாஸ் 1 அண்டு 80 சப்கிளாஸ் 1A சொல்லும். அடுத்து ஆர்டிக்கல் 80 சப்கிளாஸ் 3 இதுதான் யாரை நாமினேட் பண்ணலாம், சரிங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர், லிட்ரேச்சர், இல்லைனா சோசியல் சர்வீஸ் இதில் சிறந்து விளங்கக்கூடியவர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். குடியரசுத் தலைவர் தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது. அமைச்சரவையுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் நியமனம் பண்ண முடியும். 12 உறுப்பினர்களை நியமனம் பண்ணுவாங்க. அதில் தான் இளையராஜா, பிடி உஷா, சச்சின் டெண்டுல்கர் அவங்கலாம் அதில் தான் இருந்தாங்க. தற்போது இளையராஜா இருக்காரு, பிடி உஷா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் எம்எல்ஏவாக தான் இருக்காங்க, நாமினேஷன் எம்பியாக தான் இருக்காங்க ராஜ்யசபாவில். ஓகேவா? ரைட். இப்போ ராஜ்யசபாவில் தேர்தல் நடந்துச்சு, ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, பேசிக்கான கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், சரிங்களா? தேர்தல் முறை அக்கார்டிங் டு த வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்தவரை அக்கார்டிங் டு த வேக்கன்சி, காலி இடத்தை பொறுத்து. காலி இடத்தை பொறுத்து தான் வேக்கன்சி அந்த எலெக்ஷன் நடக்கும். அந்த மாநிலத்தில் எவ்வளவு காலி இடம் ஏற்படுது அதை பொறுத்து தான் இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கும். இப்போ இதற்காக பேசிக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. பேசிக்காக இந்த ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி செலக்ட் ஆகணும், ஒரு ராஜ்யசபா எம்பி செலக்ட் ஆகணும், நல்லா கவனிக்கணும். ஒரு ராஜ்யசபா எம்பி செலக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏ இருக்காங்கல்ல, சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரியா? தமிழ்நாடு வச்சு கூட சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ். அதே மாதிரி அங்கே எவ்வளவு வேக்கன்சி வருது, அங்கே எவ்வளோ காலி இடம் ஏற்படுது, +1 +1. அப்போ இது ஒரு கால்குலேஷன் வருமா? இந்த கால்குலேஷனில் +1 சேர்த்துருவாங்க, சரிங்களா? இது இந்த கால்குலேஷனில் இங்கே பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ, மொத்த எம்எல்ஏ உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை, அதே மாதிரி டிவைடட் பை காலி இடம் எத்தனை ஏற்படுது, 2, 3, 4, 5, 6 +1 போட்டுட்டு இங்கே ஒரு ஆன்சர் வருமா, வேல்யூ வருமா, அதோட +1 சேர்த்துக்குருவாங்க. அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ வருமா, அத்தனை பேர் சேர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை உருவாக்குவாங்க, அத்தனை பேர் சேர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை உருவாக்குவாங்க. நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ப்பா, சரியா? இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறேங்க, தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா எம்பி வேக்கண்ட் வந்துச்சு, சரியா? தமிழ்நாட்டில் டோட்டலாக 18 ராஜ்யசபா எம்பி தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். தமிழ்நாட்டில் டோட்டலாக எத்தனை, 18 ராஜ்யசபா எம்பி, 18 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 18 பேரில் வந்து எவ்ரி 2 இயர்ஸ், சரிங்களா, ஒரு 2 வருஷத்துக்கு கேட்டால் 1/3 வேக்கன்சி வரும். 1/3னா 6 பேர். அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் 1/3 வேக்கன்சி வரும், 6 பேர். அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் 1/3 வேக்கன்சி ஆகும், 6 பேர். 6 பேரா விலகுவாங்க, 6 பேரா விலகுவாங்க. ஃபஸ்ட்டு ஞாபகம். இப்போ 6 பேருக்கு வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, 6 பேருடைய பதவி காலம் முடியுதா, அந்த 6 பேரை புதுசாக தேர்ந்தெடுக்கணுமா? 6 பேர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள், மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் தான் இந்த ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் 6 வேக்கன்சி வந்துருச்சுப்பா. 6 வேக்கன்சி எப்படி, அதிமுகவுக்கு 2, திமுகவுக்கு 4 வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன் என்ன காரணத்தில். தமிழ்நாட்டில் மொத்தம் இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியை கொண்டு போகணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ எத்தனை தமிழ்நாட்டில், 234 சொன்னா. அதே மாதிரி வேக்கன்சி எத்தனை வந்திருக்கு, 6 வேக்கன்சி +1 சேர்க்க சொன்னா, 6 வேக்கன்சி +1 சேர்க்க சொன்னா. இப்போ இது இல்லாமல் +1, இது இல்லாமல் +1. இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 234 டிவைடட் பை 7 +1 வரும், டிவைட் பை 7 +1 வரும், சரிங்களா? பாயிண்ட்லனா வரும்பா, பாயிண்டில் வரும். சரி, நம்ம பார்த்துடலாம். 7 3 21, அதே மாதிரி 24, 7 3 21, இது 3 எல்லாம் 28, 33.4 வருது. 33.4 +1 எத்தனை, 34.4. 5க்கு கீழே இருந்தால் அது 34ன்னு எடுத்துக்கிடுவாங்க. புரியுது நான் சொல்கிறது?
ஒரு ராஜ்யசபா எம்பி உருவாக்குறதுக்கு தற்போது 6 வேக்கன்சி வந்திருக்கு. அதனால தான் அக்கார்டிங் டு த வேக்கன்சி அப்படின்னு சொன்னேன். 234 எம்எல்ஏ இருக்காங்க. 6 வேக்கன்சி வந்திருக்கு. ப்ளஸ் 1 இங்க வந்து டோட்டலா என்ன வேல்யூ நம்மளுக்கு 33.4ன்னு வந்துச்சா? 234 டிவைடட் பை 7 கணக்கு பண்ணல. அப்போ 33.4 + 1 சேர்த்தா 34.4 0.5 0.5க்கு மேல இருந்தா அடுத்த வேல்யூ எடுத்துக்குருவாங்க. 0.5க்கு கீழ இருந்தா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்குருவாங்க. 34னா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. 34 இப்ப ஒரு ராஜ்யசபா எம்பி வரணும்னா 34 எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கணும் ஒரு கட்சிக்கு. 34 எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கணும். ஓகேவா? ரைட். இப்ப தற்போது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 158 பேர் 158 பேரா 168 பேரா? இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் ஒரு 76 பேர் எடுத்துக்கிறேங்க. இது ஏடிஎம்கே அதிமுகவுக்கு. ஏடிஎம்கே அதிமுகவுக்கு. இப்போ 158 76 போட்டா 234 வருமா? ஏன்னா ஒரு 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இறந்து போயிட்டாங்க ஒரு ஆளு. இந்த சேந்தமங்கலம் தொகுதி எம்எல்ஏனா இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி வைத்திலிங்கம் அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டாரு. மனோஜ் பாண்டியன் ரிசைன் பண்ணிட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ அவனா ரிசைன் பண்ணிட்டாங்க. அதிமுகவில் இருந்த எம்எல்ஏவா இருந்தவங்க மொத்தமாக நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன். ஓகே 234 தொகுதி வருதா? 138 76 158 + 76 158 யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதாவது கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். சரிங்களா? கூட்டணி பேர் டிஎம்கே அவங்க மட்டும் 133 உதயசூரியன்ல. இப்ப அது இல்லாம 17 இருப்பாங்க. கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க. எல்லா கட்சியும் சேர்த்து 158. இங்க வந்து அதிமுக மட்டும் 66 இருந்துச்சு. அப்புறம் 60 அப்புறம் கூட்டணி கட்சிகள் பாமக, பாஜக இவங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுதான் இந்த ப்ரொசீஜர். இதை வச்சு சொல்றேன். இப்ப இந்த மெத்தட்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. இது வந்து மாறலாம். அடுத்த 2026 அதனால தான் முன்னாடி கூட எலெக்ஷன் வச்சிருக்கலாம். ஓகேவா? 2026 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அப்புறம் இது டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்களுடைய எம்எல்ஏ ஓட்கும் எம்எல்ஏ உடைய மதிப்பு இருக்கு. எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சு தான் அடுத்த ராஜ்யசபா யாரு கட்சியில இருந்து எத்தனை பேர் போறாங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே. இப்ப என்ன சொன்னேன்? 34 பேர் சேர்ந்து உருவாக்க முடியும்னு சொன்னா இப்போ 34 சரிங்களா? ஒரு ஆள் உருவாகிடுவாங்களா? இங்க 34 இங்க ஒரு 34 போடுங்க. இங்க ஒரு 34 போடுங்க. இப்போ 30 60 68 ஆகி போச்சு. இங்கே அவ்வளவுதான். இதை தாண்ட முடியாது. அப்ப இங்க எத்தனை பேர்? 2 பேர் இங்க வந்துடலாம். சாலிடா 2 பேர் வந்துடலாம். இப்ப இங்க 34 இன்னொரு ஒரு 34 எம்எல்ஏ, இன்னொரு ஒரு 34 34 போடுங்க. 16 13 136 சரிங்களா? நம்ம 12 120 24 28 32 136 அப்போ 136 பேர் வந்துருச்சா? சரி இன்னொரு இப்ப 4 பேர் சாலிடா கொண்டு வந்துடலாம். 4 பேர் யார் கொண்டு வந்துடலாம்? சால்ட்டா கொண்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு ஒரு 34 போட்டிங்கன்னா 136ஓட 34 போட்டிங்கன்னா 6 நாள் 10 மீது 1 4 4 3 7 170 பேர். இங்கே 158 தான் இருக்கு. அப்போ 4 பேரை இது உள்ள சரிங்களா? அப்போ 4 பேரை யார் கொண்டு வர முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரலாம். 2 பேர் யார் கொண்டு வரலாம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரலாம். தற்போது 6 வேக்கன்சிக்கு சொல்றேன். சரியா? 6 வேக்கன்சிக்கு சொல்றேன். ஒருவேளை 2 வேக்கன்சி வருது, 2 வேக்கன்சி வருது, இல்ல ஒரு வேக்கன்சி வருது. இப்போ ஒரு வேக்கன்சினா எதனால வரும் அப்படின்னா, இப்போ 6 பேர் செலக்ட் ஆகி போறாங்கன்னா அந்த 6 பேர்ல யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிறாங்க, இல்லை ரிசைன் பண்ணிடுறாங்க. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்பினா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவங்க வின் பண்ணிடுறாங்க, ஒருவேளை அமைச்சராக வந்துடுறாங்க, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எம்பி அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? எம்எல்ஏ எலெக்ஷனில் வின் பண்ணி அமைச்சராகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு வேக்கன்சி வந்துருமா? அப்போ அந்த ஒரு வேக்கன்சிக்காக அடுத்த 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடக்கணும். அந்த ஒரு வேக்கன்சியில் செலக்ட் ஆகி போகிறவங்க அவங்க தேர்தலில் செலக்ட் ஆகி அவங்க பதவி பிரமாணம் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த 6 வருஷம்னா இருக்க முடியாது. ஆல்ரெடி ரிசைன் பண்ணார்ல, அவருக்கு மீதி இருக்கக்கூடிய காலம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ காலம் தான் இருக்கலாம். புரியுதா? நான் நல்லா சொல்கிறேன். இப்போ ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்கார். அவர் 6 வருஷத்துக்கு செலக்ட் ஆகிருப்பார். சரிங்களா? 6 வருஷம் செலக்ட் ஆகிட்டார். இப்போ அதில் வந்து ஒரு 3 வருஷத்தை ஃபில் பண்ணிட்டார். இதில் 3 வருஷத்தில் ஃபில் பண்ணிட்டார். இப்போ 2026 எலெக்ஷனில் இவர் நிற்கிறார். அப்போ இந்த 3 வருஷம் ஃபில் ஆனதுக்கப்புறம் இவர் இதை ரிசைன் பண்ணுறார். இப்போ இந்த வேக்கன்சி இந்த இடத்துல உருவாதா? ஏ இருந்த இடத்துல வேக்கன்சி உருவாதா? இப்போ இதுக்கு புதுசாக ஒருத்தர் போகிறார்ல, இவர் 3 வருஷம் தான் இருக்க முடியும். புரியுதா? அந்த புதுசாக 6 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. 6 பேர் சொன்னால அவங்க தான் அடுத்த 6 வருஷத்துக்கு எடுக்கலாம். இப்போ ஒரு வேக்கன்சி இருந்துச்சுன்னா எந்த கட்சி ரூலிங் பார்ட்டியோ
பாண்டிச்சேரியிலேருந்து ராஜ்யசபா எம்பி போகிறதுனா ரூலிங் பார்ட்டி தான் போவாங்க. எந்த கட்சி ரூலிங் பார்ட்டியோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் எங்கே போவாங்க, ராஜ்யசபா எம்பியாக மாறுவாங்க. அப்படிதானே சொல்கிறது. அந்த ஃபார்முலாவில் கூட போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வேக்கன்சி வருதா தமிழ்நாட்டில் எடுங்க, 234 ஒரு வேக்கன்சியா +1 +1 ஓகே 234 அந்த ஆளுங்கட்சின்னு சொல்லக்கூடியது வந்துடும் பாருங்க. 1 + 1 2 234 117 +1 118. அப்போ 118 யாருக்கு இருக்கும், ஆளுங்கட்சிக்கு தானே 118 இருக்கும். புரியுதா? அப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அங்கே வின் பண்ண முடியும். 2 வேக்கன்சினா அதே மாதிரி இந்த வேக்கன்சியில் இந்த இடத்துல 2 போடுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. 3 வேக்கன்சினா அந்த இடத்துல 3 போடுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. 4னா 4 போடுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. 5னா 5 போடுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி தான் தமிழ்நாடுக்கு வச்சு சொல்கிறேன். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏயை எதால் டிவைட் பண்ணுவான்னா டிவைடட் பை எத்தனை வேக்கன்சி வருது +1 போட்டுட்டு ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதோட +1 சேர்த்துக்குருவாங்க. அத்தனை பேர் சேர்ந்து அது வந்து ஒரு எம்எல்ஏ கவுண்ட் மாதிரி வச்சுக்கிடுவாங்க. அத்தனை எம்எல்ஏ கவுண்ட் அத்தனை எம்எல்ஏ சேர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை உருவாக்குவாங்க. இதுதான் அப்போ மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கல, எம்எல்ஏ தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கக்கூடிய மெத்தட். சரிங்களா? ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கக்கூடிய மெத்தட். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, ராஜ்யசபா எலெக்ஷன் முடிஞ்சிருந்தது, இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதற்காக தான் அந்த வீடியோ. ராஜ்யசபாங்கிறது வந்து பேசிக்காக சிலதுன்னா சொன்னேன். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது, இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டில் 18 சீட் இருக்குது. மொத்தத்தில் வந்து 250, 238 + 12 238 எலெக்டடு, 12 வந்து நாமினேட்டட். அந்த 12 நாமினேட்டட் யார் பண்ணுவா, குடியரசுத் தலைவர் வந்து மத்திய அமைச்சரவையின் பரிந்துரை அடிப்படையில் நாமினேட் பண்ணுவார். 80 சப்-கிளாஸ் 3. ராஜ்யசபாவுக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்னா இருக்குப்பா, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை ராஜ்யசபாவுக்கு ஸ்பெஷல் பவர் சிலதுனா இருக்கும். நீங்கள் அந்த என்ன ஒன்றும் இல்லை, சிறப்பு அதிகாரம். ராஜ்யசபாவுக்கு சிறப்பு அதிகாரம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில், சரிங்களா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் மத்திய மாநில உறவுகளில் நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சட்ட ரீதியிலான உறவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகல் 249, சரிங்களா, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்ட நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவைகளில் மாநில பட்டியலில் ஏதோ ஒன்று இருக்குன்னா அதில் வந்து பாராளுமன்றம் சட்டம் நிறைவேற்றலாம். எதன் அடிப்படையில் சட்டம் நிறைவேற்றலாம்னா, அதற்கான தீர்மானத்தை ராஜ்யசபா முதலாக சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2/3 அப்படின்னு சொல்லுவாங்க, 3/2 உறுப்பினர்கள் ஆதரவோட தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இப்போ மாநில பட்டியலில் அக்ரிகல்ச்சர் இருக்குது, மாநில பட்டியலில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்குன்னா அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரணும். அது ரிலேட்டடாக சட்டம் யாரால தான் கொண்டு வர முடியும், மாநில பட்டியலில் மாநில அரசாங்கம் தானே சட்டம் நிறைவேற்றுறதுக்கு உரிமை இருக்குது. அப்போ மாநில பட்டியலில் பாராளுமன்றம் சட்டம் நிறைவேற்றக்கூடிய உரிமை 249 எப்படி கிடைக்கும்னா, ராஜ்யசபாவில் சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில் அங்கே தீர்மானம் நிறைவேற்றினால் அதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கிடைக்கும். அதை வந்து லோக்சபா வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் ஏற்றுக்கிட்டாலே போதும், அந்த ரெசல்யூஷனை சிம்பிள் மெஜாரிட்டியில் ஏற்றுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி ஆர்டிகல் 312 படிச்சிருப்பீங்க, ஆல் இண்டியா சர்வீஸ் உருவாக்குறது. ராஜ்யசபா வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் உருவாக்குறது. இதனால் 2 வருஷத்துக்கு தான் சாத்தியமாகும், 2 வருஷத்துக்கு தான் செல்லுபடி ஆகும் அந்த சட்டம். இந்த மாதிரி அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துக்கிட்டீங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்சபாவில் 3/2 உறுப்பினர்கள் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதே மாதிரி ராஜ்யசபாவில் 3/2 உறுப்பினர்கள் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பாக வேணும். என்ன மணி பில்லுக்கு மட்டும் தான் லோக்சபாவுக்கு அதிகமாக பவர் இருக்கும். மணி பில் லோக்சபாவில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ராஜ்யசபா ஒரு 14 நாட்களுக்கு பரிந்துரைக்காக மட்டும்தான் போகும். ஓகேவா? நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ராஜ்யசபா சம்மந்தமான பேசிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டோம், ராஜ்யசபா எலெக்ஷன் ரிலேட்டடாக பார்த்துக்கிட்டோம், எலெக்ஷன் எப்படி நடக்குது, எம்எல்ஏக்கள் சேர்ந்து ராஜ்யசபா எம்பி எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். இது மாதிரியான பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிற வெராண்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.